மண்டே நைட்டு எப்பவும் போல் டின்னர் வந்து தோசை இட்லி தான். இன்றைக்கி வந்துட்டு தோசை ப்ளஸ் வந்துட்டு மின்ட் சட்னி. தோசை ஊற்றிக்கிட்டே சைட் பை சைடாக க்ளீனிங் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீனிங் வேலை வந்துட்டு இந்த அரைகுறை வேலை தொட்டக்குறை வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடமைக்கு செய்கிறது, அந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சேன். அடுப்பை வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணவே கிடையாது. மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். உள்ளே அடுப்பை சுற்றி பால் கரையெல்லாம் அப்படியே இருக்குது. அதில் ஒரு சோம்பேறித்தனம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதனால் அதை க்ளீன் பண்ணவே இல்லை. மார்னிங் மில்க் ஷேக்குக்கு நட்ஸ் எல்லாம் ஊற வச்சதுக்கப்புறம் பாசிப்பயிறு கடையல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நைட்டு வந்துட்டு பாசிப்பயிறு ஊற போட்டுவிட்டேன். நான் வந்து மார்னிங் வறுத்து அதை 1 ஹவர் ஊற போட்டெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணிடுவேன். அப்போனா டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் அண்ட் அதோட சத்தும் வந்துட்டு நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் என்ன மாதிரியே நீங்களும் வந்துட்டு இந்த அரைகுறை வேலை தொட்டகுறை வேலையெல்லாம் செய்வீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ தட் வேலையை வந்து அரைகுறையாக பண்ண வேண்டியதாக போச்சு. மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.